அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முன்னுரையோடு முக்கியமான இன்னும் சில அந்த இடங்களை புரிஞ்சுட்டு நம்ம யாக்கூப் சத்தத்துக்கு வரும். அல்லாஹ் தஆலா இது பெருமதிய சத்தியம் மன்றத்தில் வாலிதி வமா வலத், வாலிதெண்டா தந்தைக்கும் சொல்லப்படும் தாய்க்கும் சொல்லப்படும். இந்த இடத்துல தந்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா வமா வலதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா தந்தை பெற்றெடுக்க மாட்டார். அதாவது வாலிதி வமா வலது, தந்தையின் மீதும் சத்தியமாக அவர் பெற்றெடுத்தவைகளின் மீதும் சத்தியமாக என்றான். அப்ப தந்தை பெற்றெடுக்க, இங்க தந்தையை சொல்லி தாய் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் இங்க சொல்லி காட்டுறான். எல்லா அறிஞர்களுடைய தஃசீரும் என்னன்னா ஆதமும் அவருடைய பிள்ளைகளும் அல்லாஹ் தஆலா முழு மனித சமுதாயத்தின் மீது சத்தியம் பண்ற டைம்ல வாலிதி வமா வலதுன்னு சொல்றான். ஏன்னா ஆதம் யாரும் பெற்றெடுக்கல, ஆதாம யாரும் பெற்றெடுக்கல. அவர்ல இருந்து தான் சந்ததிகள் பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சது, பரவ ஆரம்பிச்சது. எனவே அவருடைய சந்ததியை குறிப்பதற்கு அல்லாஹ் தஆலா வாலிதி வமா வலதுன்னு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்ன செய்யறான் சொல்றான். அப்ப ஆதம் பெற்றெடுத்தார் என்ற மாதிரி தான் அந்த வசனம் என்ன செய்யுது இருக்குது. அதனால தான் நம்ம பேச்சு வழக்கில் சொல்ற டைம்ல எனக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதை சில என்னது பெரிய சிந்தனையாளர்கள் நம்ம திருப்பி உங்களுக்கு புள்ள பிறந்தா உங்களோட மனைவிக்கு புள்ள பிறந்தான்னு அவரோட அறிவாளித்தனத்தை என்ன செய்வார் காட்டக்கூடியவங்களை பார்க்கலாம். அதாவது இந்த சொற்கள் தெரியாம, வசனங்கள் தெரியாம, அன்றாட வளமைகள் தெரியாம பேசக்கூடியவர்கள். அப்போ வாலிதி வமா வலத் அல்லாஹ் தஆலா சொல்ற தந்தையின் மீது சத்தியமாக அவர் பெற்றெடுத்தது மீது என்ன சத்தியமாக அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த இடத்துல தந்தையை சொல்லி, தந்தை அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு தாய் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்க நன்றி செலுத்த வேண்டிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு மட்டும்தான். இந்த மாதிரியான ஒரு இடம். அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க தந்தை இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அங்க தாய் மட்டும்தான். இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அல்லாஹ் தஆலா எப்படி வசனங்களை கையாளுறான்னு நீங்க பாருங்க. அந்த மாதிரி கையாளுகின்ற இடங்களை நம்ம உணர்ந்துட்டோம்னு சொன்னா தாயும் தந்தையும் சேர்ந்து பங்களிப்பு செய்யறதுல போட்டி போட்டுக் கொள்றது பிள்ளை. இன்றைக்கு இந்த நவீன கலாச்சாரம் அப்படியான ஒரு போட்டியை உண்டாக்கிட்டு தந்தைக்கும் தாய்க்கும் இடையில நீங்க முக்கியத்துவமா நாங்க முக்கியத்துவமாட்டு அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். தாய் தான் ஃபர்ஸ்ட். அல்லாஹ் தஆலா எல்லா இடங்களையும் தெளிவா சொல்லிட்டான். முற்படுத்தல், சுஹ்பத்துல முற்படுத்துதல் என்றா அது தாய் தான். ஏன்னா அந்த தாய் அந்த பாசம் என்கின்ற உண்டோடே பேத்துட்டு இருக்கு. சட்டம் வரும், ஆனா சட்டம் ரெண்டாவதா என்ன செய்யும் அங்க வரும். பாசம் என்ற உண்டோடே தாயுடைய உணர்வுகள் போய்கொண்டே இருக்கும் என்றதை பார்க்கிறோம். ஆனா அதாவது தந்தையை பொறுத்த வரைக்கும் அதுக்கான பொறுப்பு என்ற இடத்துல அவர் என்ன செய்யறார் வாரார். உணர்வு அவருக்கு வெளிப்படுத்துற உணர்வு இருக்கும், ஆனா பொறுப்பால் அதிகமாக இருப்பார். தாயை பொறுத்த வரைக்கும் பொறுப்பு இருக்கும், உணர்வால் என்ன செய்வாங்க அதிகமாக இருப்பார்கள். இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே போல அந்த தாய் தந்தையை ஒன்றிணைத்து அல்லாஹ் தஆலா சில இடங்கள்ல சொல்லி காட்டுறான். உதாரணமா சூரா கஹ்ஃப் நம்ம அடிக்கடி ஓதுறோம். 80வது வசனத்துல 83வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் வ அம்மல் குலாம், அதாவது அந்த ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு இடத்துலயும் மூணு இடத்துல 3 வேலை செய்யறாரு. அதுல ஒரு குழந்தையை கொண்டுறார், ஒரு பிள்ளையை கொண்டு விடுகிறார், குலாம கொண்டுறாரு. வ அம்மல் குலாம் ஃபகான அபவாஹு முஃமினைனி ஃபகஷீனா அய்யுர்ஹிகஹுமா துக்யானன் வ குஃப்ரா. நாங்க அவரை கொண்டுட்டோம். அப்ப கொண்டுட்டோம் அப்படின்ற இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை அவரை கொல்லணும்ன்றது. சரியா? பிள்ளைகளை கொல்லலாமா, அந்த குலாம் எத்தனை வயசுல இருந்தாரு அப்படி என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனா குலாம் என்றது பருவ வயது அடைஞ்சவருக்கும் சொல்லப்படும், பருவ வயது அடையாதவருக்கும் என்ன இந்த குலாம் என்ற வார்த்தை சொல்லப்படும். ஆனா இந்த இடத்துல ஒரு யுத்தமே ஒன்று நடந்தாலும் குழந்தைகளை கொள்வது கூடுமான்னு கேட்டா உலகமே என்ன செய்யும் கூடாதுன்னு சொல்லும். இஸ்லாமிய சட்டமும் அதான் கூடாது. பெண்களை கொள்ளக்கூடாது, மத குருமார்களை கொள்ளக்கூடாது, மரங்களை வெட்டக்கூட சட்டம். ஆனா எல்லா யுத்தத்திலையும் உள்ள ஒரு இடம் என்னன்னு சொன்னா சில இடங்கள்ல அவர்களை யூஸ் பண்ணி இவங்க செஞ்சாங்கண்டா அந்த டைம்ல என்ன செய்யலாம், அவர்களுக்கு எதிராக கொள்ளலாம். அப்படி ஒரு சட்டம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. பிள்ளையை கொள்ளக்கூடாது, பிள்ளை வெட்ட வந்தா கொள்ளலாம். இந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சட்டம் அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் சொல்லப்படுது. என்ன இவரை என்ன செஞ்சிருங்க நீங்க கொன்றுங்க. அப்ப அது அந்த இடத்துக்கு மட்டும் உரிய ஒரு சட்டம். இப்னு அப்பாஸ் கேட்கப்படுது. அப்ப இப்னு அப்பாஸ் சொல்றாங்க ஹிதர் அந்த குலாம்ல என்ன எதை அறிந்தாரோ அதை நீ அறிஞ்சா கொள்ளுங்க. ஹிதர் அந்த குலாம்ல என்ன தகவல் சொல்லப்பட்டுச்சோ அந்த அறிவு உனக்கு இருந்துச்சுன்னா நீ என்ன செய்யலாம், அந்த மாதிரி ஒரு இடத்துல அவருக்கு கட்ட யுத்தம் கொண்டு ஒரு கட்டளை வந்தா உனக்கு என்ன செய்யலாம் கொள்ளலாம். அப்படின்னா என்ன உனக்கு அந்த அறிவு என்ன இல்ல, அல்லாஹ் அவருக்கு அந்த அறிவை கொடுத்தான். சட்டமும் அதோட சேர்த்து என்ன செஞ்சது வந்தது அப்படின்றத பார்க்கிறோம். இல்மு கேட்பதா சட்டம். இந்த இடத்துல ஃபகான அபவாஹு முஃமினைனி ஃபகஷீனா, அவங்க ரெண்டு தந்தை இருவரும் முஃமின்களாக இருந்தார்கள். ஃபகஷீனா ஹிதர் நாங்கள் பயந்தோம் அய்யுர்ஹிகஹுமா, அந்த புல்ல வளர்ந்து 2 வேலை செய்யும் என்றதை பயந்தோம் அந்த பெற்றோர்கள். இர்ஹாக் என்று சொல்றது ரஹகா, அதாவது டயர்டாகி, அதனால முராஹிக்னு சொல்லுவாங்க. அந்த பருவ வயது அடைஞ்சது பூரா சொல்லுவாங்களே அந்த கட்டிலமை பருவத்துக்கு, அதுக்கு முராஹிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நிலைமையை பெற்றோருக்கு ஏற்படுத்தி விடலாம், அவங்கள சிரமத்துக்கு உள்ளாக்கி விடலாம், கஷ்டத்தை என்ன செஞ்சிடலாம் கொடுத்துடலாம். 2 பேருக்கும் கஷ்டத்தை கொடுத்து விடலாம், 2 பேருக்கும் இவன் கஷ்டத்தை கொடுத்து விடலாம். அப்போ
ஒரு பிள்ளையால கஷ்டத்தை அனுபவிக்கிற டைம்ல ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டத்தை அனுபவித்தல் தான் அந்த இடத்துல என்ன செய்யுது சொல்லப்படுது. இது ஒரு இடத்துல தான் சொல்லப்படுதுன்னுட்டா இல்லை. பாருங்க, துகியான வக்குஃப்ரா என்ன கஷ்டம் கொடுக்கலாம்டா, இவன் அத்துமீறி அடர்ந்தேறி அந்த தாய் தந்தைக்கு நோவினை, துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லை மீறல் நடக்கலாம். அடுத்த குஃப்ரா இறை நிராகரிப்பையும் அவங்க ஏற்படுத்தி விடலாம் என்று சொல்றான். ஃபஅரதுனா யுப்திலஹுமா ரப்புஹுமா கைரம் மின்ஹு ஸகாத்தன் வ அக்ரப ருஹ்மா. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பினான் அவர்களுக்கு இதைவிட தூய்மையையும் இதைவிட நெருக்கமான ஒரு ருஹ்மையும் உறவையும் ஏற்படுத்த அல்லாஹு தஆலா விரும்பினான். அப்ப இந்த இடத்துல பதிலொன்று அல்லாஹ் கொடுக்க விரும்பினா இந்த இது தண்டனையும் கொடுத்து விடப்படுகிறது. பெற்றோர்களுக்கு முன்னால கொடுக்கப்பட்டுச்சா இல்லை, பெற்றோர்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டுச்சா இல்லை. ஆனா அதை இப்ப இது என்ன நடக்குதுன்னா, அல்லாஹ்வுடைய சுன்னால சில விஷயங்கள் நடக்கும். அல்லாஹ்வுடைய சுன்னால சில விஷயங்கள் நடக்கும். உதாரணமா அல்லாஹ் தஆலா இத் அக்ரஜக ரப்புக மின் பைத்திக், உங்கள் வீட்டிலிருந்து அல்லாஹ் தஆலா உங்களை வெளியேற்றினான் என்றான். வெளியேற சொன்னான்னு சொல்லல, வெளியேற சொன்னான் என்றா அதுக்கு சொல்றது அல்லாஹ்வுடைய நேரடி கட்டளை. அல்லாஹ்வுடைய நேரடி வெளியேற்றி கட்டளை இருந்துச்சு, வெளியேற்றினான் என்றதுக்கு என்ன சொல்றேன்னா கதிர். அதாவது ரசூலுல்லாஹ்வை வெளியேற சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ் வெளியேறாங்க. ஆனா கதிர்ல என்ன நடக்கு, அல்லாஹ் வெளியேற்றுறான், அல்லாஹ் தஆலா வெளியேற்றுகிறான். அப்ப இந்த வேலை நடக்குதானே, வெளியேற்றுகின்ற வேலை நடக்குதானே, இது அல்லாஹ்வுடைய சுன்னாலைக்கு திரைக்கு பின்னால நடக்குது. அல்லாஹ் எப்படி ஒரு ஆளை வெளியேற்றுறது, எல்லாம் உள்ளுக்கு வர வைக்கிறது, அவன் நிர்பந்திச்சும் நடக்கும், அவனுக்கு விருப்பத்தோடய நடக்கும். அந்த வேலையை செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிட்டு செய்யறான். இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா, இந்த இடத்துல நடந்திருக்குமெண்டா ஒரு ஆக்சிடென்ட்ல மௌத்தாயிப்பான். யாரோடைய சண்டையில் அந்த புள்ள என்ன செஞ்சுக்கும் மௌத்தாய், கட்டளையிட்டு நடந்திருக்காது, கட்டளையிடாம நடந்துடும். அது என்ன சொல்றது, அதாவது அல்லாஹு தஆலாவுடைய இராதா கவுனியா, உலக ரீதியான நாட்டம் அது நடந்தாகும். அல்லாஹு தஆலா உலக ரீதியான நாட்டம் என்றா மனிதன்ட்ட அல்லாஹு தஆலா எதை எதிர்பார்க்கவில்லை விரும்பவில்லையோ அது கூட உலக ரீதியான நாட்டத்தில் நடக்கும். அல்லாஹு தஆலா திருட்ட என்ன செய்யல, ஒரு மனிதன்ட்ட விரும்பல, ஆனா திருடுறதுக்கு அல்லாஹ் நாடணும், திருடுறதுக்கு அல்லாஹ் தஆலா நாடணும். இது போன்ற ஒரு செயல்பாட்டில் உண்டு தான் இது. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு செய்ய வச்சதை அல்லாஹ் தஆலா சொல்றான். இல்லைண்டா அல்லாஹ் தஆலா அதை செய்வான், இல்லைண்டா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த ஒரு புள்ளை அல்லாஹ் அழிச்சிருப்பான், ஒரு பெற்றோர் அல்லாஹ் அழிச்சிருப்பான், ஒரு பிரச்சனை அல்லாஹ் இல்லாமக்கிறதுக்கு சில வேலைகளை நினைஞ்சிருப்பான், அந்த இடத்துல செஞ்சிருப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிறைக்கு போ என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட மாட்டான். ஆனா சிறைக்கு போற வேலையை செஞ்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் அல்லாஹ் என்ன செய்வான், வைப்பான். இது இராதா கவுனியா, அல்லாஹ் அதை அல்லாஹ் தஆலா இங்க என்ன செஞ்சான் சொல்லி காட்டுகிறான். ஹுக்கும் ஷரஈ இல்ல, மார்க்க சட்டம் அல்லது. இப்ப இந்த இடத்துல நாங்க அல்லாஹ் என்ன விரும்பினான் அப்படி என்று சொன்னா, மாற்றமான ஒரு நல்ல ஒரு சாலிஹான ஒரு புள்ளையை அல்லாஹ் தஆலா கொடுக்க என்ன செய்யறான், விரும்புகிறான் அப்படி என்ற ஒரு அம்சம். இதெல்லாம் விளங்கப்படுத்திக்கிறது இந்த பகுதியில் நம்ம என்ன செய்யணும், போகணும். அடுத்தது மறுபடி சொல்றான் அல்லாஹ் தஆலா, இது கெட்ட பிள்ளை, கெட்ட பிள்ளைகள் கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்ற டைம்ல வாப்பா உமாவே சேர்த்து சொல்றான் அல்லாஹ். வஅம்மல் ஜிதார், சிவரை எடுத்துக்கணும். ஒரு சிவர் ஒரு ஊர்ல போய் விருந்து கேட்கிறாங்க, விருந்து கொடுக்கல. ஆனா மூசா அந்த ஊர்ல என்ன செய்யறாரு, நன்மை செய்யறாரு. என்னன்னா அந்த சிவரை நேராக்கி விடுறாரு. ஃபகான லி குலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா, அந்த நகரத்துல 2 அனாதை பிள்ளைகளுக்குரிய அதே குலாமை, அதே அனாதை பிள்ளை. அப்ப குலாம்ண்டா பருவ வயது அடைகிறதுக்கு முன்னால இங்க சரியா, எத்தும் கபிலல் புலு, பருவ வயது அடைஞ்சா அவர் என்ன 11 வயசா இருந்தாலும் 12 வயசா இருந்தால் அவர் அனாதை இல்லை. அதனால அந்த 2 பிள்ளைகளுக்காக அது இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல அவங்க 2 பிள்ளைகள் அனாதையாக இருந்தா அர்த்தம் என்ன, பெற்றோர்கள் அந்த இடத்துல இல்லை, பெற்றோர்கள் அந்த இடத்துல இல்லை. வகான தஹ்தஹு கன்சுன் லஹுமா, அந்த செவருக்கு கீழே ஒரு புதையல் இருக்கு. இந்த புதையல் இருக்கிற விஷயம் யாருக்கு தெரியும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும். நாங்க என்ன செய்வோம், ஒரு வீதியால போவோம், ஒரு செவர் சரிஞ்சிட்டு இருக்கும், நாங்க செவரை நேராக்கிட்டு போய்த்துருவோம். அப்ப யாராவது கேட்பாங்க, ஏன் செவரை நேராக்கினீங்க அப்படின்னா, இல்ல சரிஞ்சிருந்தது, இல்லை இந்த ஊர் உங்களுக்கு விருந்து தராத ஊர் தானே, ஏதோ நேராக்க நன்மை செஞ்சோம் போகண்ட. ஆனா அதுக்கு கீழே புதையல் இருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாம இருக்கும். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, கீழே புதையல் இருக்குது, செவரை நேராக்குங்க. இதே வேலையை அல்லாஹ் தஆலா எல்லாரையும் வச்சு செய்யறான், ஒவ்வொருத்தருக்கு நன்மைகள் அல்லாஹ் செய்யறான். ஆனா என்ன வகி இல்லை, எங்களுக்கு வகி இல்லை. இதெல்லாம் மார்க்க சட்டமா வரல, இராதா கவுனியா. அல்லாஹ் தஆலா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதை சொல்ல வச்சு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா செய்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா வகான அபூஹுமா சாலிஹன் ஃபஅராத ரப்புக், அவர்களுடைய அபூஹுமா, அவங்க 2 பேருடைய பெற்றோர்கள், அபூஹுமா தந்தை, முக்கியமான இடத்த பாருங்க, அபூஹுமா அவர்கள் 2 பேருடைய, இப்ப இங்க புள்ள 2, அபூஹுமுடைய தந்தை சாலிஹன் நல்ல ஒரு மனிதராக இருந்தார். ஃபஅராத ரப்புக அய்யப்லுகா அஷுத்தஹுமா, அவர்கள் இருவரும் பருவ வயதை அடைய வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். பருவ வயது அடைய வரைக்கும் செவர் இருக்கணும், சேஃப்டி இருக்கணும், அல்லாஹ் நாடினான். வயஸ்தஹ்ரிஜா கன்ஸஹுமா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக்,
அந்த புதையல் அவங்க என்ன செய்யணும், எடுக்கணும், வெளியே எடுக்கணும் என்று அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாக சொல்லிட்டு சொல்றாரு, வமா ஃபஅல்துஹு அன் அம்ரி, இது என்னுடைய விருப்பத்தில் என்னுடைய இதில் நான் செய்யலை. தாலிக தஅவீலு மா லம் தஸ்ததி அலைஹி ஸப்ரா, தஸ்தி அலைஹி ஸப்ரா, உங்களால் பொறுமையாக இருக்க முடியாத இடம் இதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, யாருமே பொறுமையாக இருக்கிறது இல்லை. சோதனை வந்து விழுந்துட்டான், அல்லாஹ் என்னமோ செய்ய போறான்னு ஒரு மூமின் விரும்பிட்டான்டா சோதனையை வந்து பொறுக்கிறதில்ல, சோதனையை விரும்புறது. அந்த மக்காம் வந்துட்டா ஒரு பெரிய சிறப்பான ஒரு இடம் அது. இந்த இடத்துல பொருளாதாரத்தில் தந்தை சம்பந்தப்படுறது அல்ல. இந்த இடத்துல அல்லாஹ் பாருங்க, அபூஹுமா சாலிஹன், ஆனா சப்ஜெக்ட் பொருளாதாரம். தான் தாய் என்ன செய்யல, அல்லாஹ் கொண்டு வரல. தாய் அங்க உயிரோடு இருந்தாலும் இந்த வசனத்துல கொண்டு வரலாம். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா உயிரோடு இருந்தாலும் கொண்டு வரலாம். ஏன்னா தாய் உயிரோடு இருந்தாலும் அவன் அனாதை தான், அப்போ கொண்டு வரவும் முடியும். அல்லாஹ் கொண்டு வரல. பொருளாதார ஃபியூச்சர், பொருளாதார பற்றிய கவனம், பொருளாதார பற்றிய யோசனை அந்த யாருக்கு இருக்கும், அதிகமாக இருக்கும் தந்தைக்கு. தாய்க்கு இருக்காமல் இருக்காது, ஆனால் அதில் ஃபர்ஸ்ட் தந்தை. அதனால வக்கான அபூஹுமா சாலிஹன், அவனுடைய தந்தை சாலிஹான ஒரு மனிதராக என்ன செஞ்சார், இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது நம்ம புரிஞ்சு கொள்ள முடிஞ்ச ஒரு கோணம். இதே மட்டும் புரிஞ்சு கொள்ளலாம் இல்லை. இந்த இடமும் கூட அந்த ராபிதா உமூமா, தந்தை தாய், இந்த ராபித்தாவை இந்த வசனம் என்ன செய்து சொல்லி காட்டுறதை பார்க்குறோம். இதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு இடம் என்பதை நம்ம செய்யணும். அதே போல ஒரு தந்தையுடைய இடத்துல வந்து எது கூடுதலாக சம்பந்தப்படுதுமான நசபு விஷயத்தில், பரம்பரை விஷயத்தில் தந்தையுடைய கௌரவம் நிறைய சம்பந்தப்படும் தாயுடைய கௌரவத்தை விட. தாயுடைய கௌரவத்தை விட தந்தையுடைய கௌரவம் நிறைய சம்பந்தப்படும். ஏனென்றா தாயுடைய கௌரவம் சம்பந்தப்படாமலாம் இருக்காது. தாய் ஒழுக்கமானவளாக இருக்கணும், தாய் வந்து கண்ணியமானவளாக இருக்கணும், அந்த பிறப்போடு சம்பந்தப்பட்டதில் அது மிக முக்கியமான ஒரு இடம். அதெல்லாம் ஒரு உண்மையான நேர்மையான ஒரு அம்சம். ஆனால் தாய் வந்து ஒரு வெளிப்படையான அந்த அடையாளம் வெகு சீக்கிரம் என்ன செஞ்சிடும், புரிஞ்சிடும். ஆனால் தந்தையை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஒரு பெண் ஒழுக்கத்தில் சரிகிறது அவசரமாக இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருப்பாங்க. அதனால தான் அவதூறு பெண்ணுக்கு சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லப்பட்டீங்க. ஆணுக்கு அவதூறு சொல்லலாமா இல்லையா? ஆணுக்கு அவதூறு சொல்லலாம், ஆண்ட விஷயத்திலே அவதூறு சொல்லலாம். ஆனால் ஆணுக்கு அவதூறு குற்றச்சாட்டு ஹதீஸில் வருவதை ஹதீஸில் சொல்லப்படலை. எப்படி நேரடியாக சொல்லப்படுது, பெண்களுக்கு சொல்ல முஃமினாத் அல் காஃபிலாத் என்று அவசரமாக என்ன செய்யலாம், அதை வைக்கலாம் என்பதனால. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்தில் எப்படி சொல்கிறான்னா, சஹீஹுல் புகாரில் 3390 இலக்கம், அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம், யூசுப் இப்னு யாக்கூப் இப்னு இசாக் இப்னு இப்ராஹிம் என்று சொல்கிற சந்தர்ப்பம் இந்த நசபை என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்க சங்கையானவர் 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 சங்கை, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கையானவர் பிள்ளைகள். அப்போ இந்த கரீம், இந்த அதாவது சங்கையான குணம், கராமத் என்கின்ற அந்த குணம் வந்து நசப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கை குணம்ன்றது ஈகை குணம். சங்கையான குணம் என்றால் என்னென்றா கேட்டால் அவங்களுக்கு மறுக்க இல்லாத குணம், அதான் சங்கையான குணம். இன்னல் கரீம லவ் துஇய இலா தஅனத்தின் லஅஜாப். ஒரு சங்கையானவர் கொல்றதுக்கு அழைக்கப்பட்டாலும் போவாராம், அவரை கொல்றதுக்கு அழைச்சாலும் போவாராம். கூப்பிடுற முறையில் கொஞ்சம் வரையிலுமான்னு கேட்டால் அவங்க கொலை செய்ய போராட்டு விளங்கினாலும் கேட்ட விதம் என்ன செய்கிறது என்று தெரியாத ஒரு உணர்வு அவனுக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தும். அதுதான் அவனுடைய சங்கை. இன்னல் கரீம லவ் துஇய இலா தஅனத்தின் லஅஜாப். போயிட்டு காபிப் இப்னு அஷ்ரஃப் அதில் தான் கொல்லப்பட்டார். அதாவது சஹாபாக்கள் அவரோட நயவஞ்சத்தின் காரணமாக கொல்றாங்க. ஆனால் அவர் தான் சொன்ன வார்த்தை இது, இன்னல் கரீம். அவர் வைஃப் சொல்றா, இது வந்து ஒரு நல்ல குரல் அல்ல என்றா, இந்த அழைப்பு நல்ல அழைப்பல்ல. இன்னல் கரீம இதா துஇய இலா தஅனத்தின் லஅஜாப். சங்கையானவன் கொலைக்கு அழைக்கப்பட்டாலும் போவான்றான், அந்த சங்கை குணம். அப்போ அதனால அல் கரீம் இப்னுல் கரீம், அதனால தான் அந்த சங்கையானவன் நிறைய சோதிக்கப்படுறான். சோதனைக்கு மேலே சோதனைக்கு மேலே சோதனைக்கு மேலே சோதனை வந்துட்டே இருக்கும்டா, இவன் கல்வி விரிஞ்சு 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 இன்சிராஹு சதுர் போயிட்டே பக்கத்தில் உள்ளவெல்லாம் டென்ஷன் ஆயிடுவான், கோவப்பட்டுருவான். இவன் எதிர அளவுக்கு பொறுக்கிற உனக்குலாம் கொஞ்சம் அறிவில்லையாட்டு, நான் எந்த சங்கையை நான் விட்டுக்கொள்ள சும்மலா தஜிதுனனி பகைலா, பின்னரும் என்னை நீங்கள் கஞ்சனாக காண மாட்டீர்கள் ரசூல். எல்லாம் முடிஞ்சுது, எல்லாத்தையும் கேட்டு எடுத்துட்டீங்க என்றாலும் என்னை கஞ்சனாக காண மாட்டீர்கள். இது வந்து ஒரு சங்கை. அதனால ரசூல் சொல்றாங்க, யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பட்ட சோதனை பாருங்க கரீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பட்ட சோதனை பாருங்க கரீம், அதுக்கு அடுத்ததாக நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க கரீம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் விஷயம் வரலாற்றில் குர்ஆன் ஹதீஸ்ல நிறைய சொல்லப்படலை. ஆனால் அந்த இந்த நசபில் நீங்கள் சொல்லப்பட்ட வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன கரீம் என்று அவ்வளோ சோதனை. ஆனால் ஜெல்லிது வெளியே போகல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நான் அழைக்கப்பட்டா நான் வெளியே போயிருப்பேன், நான் அழைக்கப்பட்டா நான் வெளியே. ஆனால் அவர் போகுங்க கரீம் அப்படி தான், சோதனை தாங்குற சக்தி அவனுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். இப்போ இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கராமத்து என்று சொல்லக்கூடிய ஈகை குணம் நசபனாக என்ன செஞ்சு கடத்தப்பட்டீங்கன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸோ இது ஒரு பொதுவாக நம்ம விளங்கிக்கணும். கணவன் மனைவி தாய் தந்தை இதுக்குள்ள போட்டி போட்டுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குடும்ப வாழ்க்கையில பங்களிப்பில் எல்லாருக்கும் வகை பங்கு இருக்கு. தந்தை தாயுடைய இடத்தை அடையவே முடியாது. அது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் உலக ரீதியாக அடையவே முடியாது. இவர் என்ன விளக்கம் சொல்லிட்டாலும் சரி,
என்ன அவ்வளோ ஒரு தந்தை எதற்காக வாழ்கிறார் தெரியுமா, அவருடைய கஷ்டம் தெரியுமா சார், அதுக்கு தான் நீ விளங்கிட்டா, அதுக்கு தான் உனக்கு சிரமம் தரப்பட்டிருக்கு. அதே அந்த தாயும் என்ன செய்யலாம் சொல்லலாம் தானே, உன்னால செய்யவே முடியாது, நீ நினைச்சாலும் செய்ய முடியாதுன்னு சொல்லலாம் தானே. அதனால இந்த போட்டி எங்கேயோ இருந்து இதனுடைய அடிப்படை உருவாக்கப்பட்டிருக்குது, எங்கேயோ இருந்து இதனுடைய அடிப்படை உருவாக்கப்பட்டிருக்க, தேவையில்லாத பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இந்த போட்டி சப்ஜெக்டே இதில் இல்லை. ஆனால் முற்படுத்துதல் என்று ஜென்ரலாக கமனாக சொன்னால் தாய் தான். அது குர்ஆனும் சொல்லிட்டு ஹதீஸும் சொல்லிட்டு எல்லா இடங்களையும் சொல்லிட்டு. ஆனால் பொருளாதாரம் பொறுப்பு அப்படின்னு வர டைமில் அதில் தந்தை தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது அந்த பெண்ணை திருமணம் முடிச்ச நாள்லேருந்து என்ன செய்யுது ஆரம்பிக்குது அப்படி என்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.